Hi guys, வணக்கம். Both are loving lots. You are divorced. Never change, reunite again. பார்த்தலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் இன்ஃபோஸ் உங்களுக்கு வந்து டேரெக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்னதாக ரீக்காக பார்த்துட்டு அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் லைக் பண்ணிட்டு அப்புறம் ஹைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஓகே கைஸ், ரீகாப். லாஸ்ட்டாக வந்து ஜங்குக்கும் நீங்களும் ஒரு மாதிரி லவ்லியாக அப்படியே இருந்திருப்பீங்க. இது லஸ்ட் அடி லவ்டி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அதோட கட் பண்ணியிருப்பேன். அப்படியே வீடியோக்கள் போயிடலாம். என்னடி நினச்சிட்ருக்கேன் ஜங்கு இப்போது என்ன நடக்குதோ யோசிடா. 1 வீக் அப்புறம் நடக்கிறேன், எதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவரோட மடியில் உட்காந்துட்ருக்கீங்க. அவர் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு பெட்டு மேலே கால் வச்ச மாதிரி உட்காந்துட்ருக்காரு. ஓகேங்களா? சரி, நம்ம திரும்ப போதும்டா, எனக்கு வந்துட்டு வீங்கின மாதிரி இருக்குது இப்போவே. நாளைக்கு போகணும் தெரியும்ல. ஆனால் ஒன்று விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு இல்லடி. என்ன ஜங்களுக்கு? சரி ஓகே, திரும்ப இந்த பக்கம் திரும்படி ப்ளீஸ். சரி, லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே நீங்கள் திரும்பி உட்காடுறீங்க. அவர் அப்படியே கால் அப்படியே கீழே லூஸ் ஆகுது பெட்டில் இருந்து. என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன் தெரியுதுல்ல? லேப்பில் என்னை பார்த்த மாதிரி உட்கார். வேணாண்டா டீ வட்டி வாங்க போகிற ஜங்கு. எனக்கு வேணும். சும்மா வெயில் தானாடி, திரும்பி உட்காரு. மேலே ரெடி ரெடி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. நீங்கள் இப்படி திரும்பி உட்காடுறீங்க. ஜங்கு இதோ பாரு, நீ ஏதோ ஹைப் பண்ணனா உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். பார்த்துக்கோ, ஹைப் பார்க்காத ப்ளீஸ். வேண்டாம், என்னால் தாங்க முடியாது. டென்ட் ஏற்றிடாத ப்ளீஸ். சரி ஓகே, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹக்கு மட்டும்தான், வேறு ஒன்றும் இல்லை, தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் திரும்பி உட்காந்துட்டு அப்படியே அவரை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. அவரோட செஸ்ட்டோடு அப்படியே பொத்திச்சிக்கிட்ட மாதிரி அப்படியே கட்டி பிடிச்சிட்ருக்கீங்க. அவருடைய ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே அவர் சேனலை சாரஞ்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்விங் ஆகிட்டே இருந்துகிட்ருக்காரு. நீங்களும் அப்படியே லைட்டாக அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்குது. உங்களையும் அறியாமல் நல்லா தூங்கிட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு அப்படியே 2 பேரும் நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு நல்ல தூக்கம், செம்ம தூக்கம். அலாம் அழைச்சிட்டு தான் நல்லா படுத்துருக்குங்க போல இருக்க. உங்களுக்கு வந்து 3 o'clock ஃப்ளைட்டு, அவருக்கு வந்து 2 o'clock ஃப்ளைட்டு அப்படின்ற மாதிரி. நைட்டு இப்போது ஒரு 1 o'clock வந்து அலாம் அடிக்குது. ஹீரோயின் வா அலாம் வச்சு ஆஃப் பண்ணும். பைத்தியக்காரி எந்திரி. என்ன தூங்கலாம். அடி பாரு, எந்திரி, டைம் ஆச்சு பாரு, ஃப்ளைட் டைம் ஆச்சு, எந்திரி. ஆமால, ஓகே 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 எந்திரிச்சிட்டேன் கிளம்பியா நீ? எங்கடி? இப்போ தான் வந்துருச்சேன். சரி, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிடுவா. 2 o'clock. ஆமாம்ல, என்னை விட்டு போறியாடா? அடிங்க, நைட்டு ஃபுல்லாக என் டார்ச்சர் பண்ணிவிட்டு என்னை விட்டு இப்போ போறேன்னு கேட்குறியா? இந்த பார், இந்த கட்டி பிடிக்கிற வேலை வச்சுன்னு வையா, அவ்வளோதான். நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துடுறேன். உட்காந்துரு. ஜங்கு அடி, என்னடி பண்ணுற? கொல்லாதடி, டைம் ஆகுது பாரு புச்சுக்குங்க பாரு. புச்சுக்கு பாரு, விட்ரி. சரிடி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஆனால் அவரோட ஷோல்டர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கிறீங்க. என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் உங்களையும் இப்படி தூக்கிட்டு போவாரா? என்ன எங்கடா? டி எங்க? நீ தானே சொன்ன உன்னை விட்டு போகக்கூடாதுன்னு, வா சேர்ந்து கொள்ளிடலாம். ஐயோ வேணாம் சொன்ன. நீ எங்கே என்ன பண்ணுவோன்னு எனக்கு தெரியும். இது ஜஸ்ட் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருந்துச்சுடா, அவ்வளோதான். எனக்கு தாண்டி ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நல்லா டைட்டாக பண்ணிக்கிறாரு.
ஜங்குக் 1 வீக்டா? சரி, நான் கூட வந்துடுவா, இல்லை நீ ஏன் கூட வரியா? டீ பைத்தியமா நீ? 2 பேருக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது எப்படி? சரி, பத்திரமா அழகா அப்புறம் சமத்தா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. இந்த பட்டன் யார் கேட்டுவா? அதே கழட்டு. வேண்டாம், நீ உள்ள போய் கேட்டுக்கோ. ஏய், போய் கழட்டிக்கோ. அப்புறம் எனக்கு டெம்ட் ஆகும், உனக்கு டெம்ட் ஆகும். எதுக்கு தவலம்? அழகு பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிப் அப்படியே பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்க. ஏதாவது கொடுத்தாலும் என்னடி கொடுத்தா நீ முடிக்க மாட்டியே. பரவாயில்ல, நான் முடிக்க மாட்டேன், எனக்கு வேணும், 1 டைம் மட்டும் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை லிப்பை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு வந்து அவரோட லிப்பை அப்படியே வச்சு ஒரு டீப்பான ஒரு கிஸ்ஸு. இது டர்ட்டி கிஸ்ஸுடா. இது ஜஸ்ட் வெட் கிஸ் மட்டும்தான்டி. டர்ட்டி கிஸ்ன்னு எப்படி இருக்கும் காமிடா. ஷோ, நீயும் பல்ல தேய்க்கல, நானும் பல்ல தேய்க்கல, சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இன்னும் பிடிச்சிட்டே இருப்பாரா? திரும்ப நீயாடா மனசுலேடி. டைம் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அது இந்த டவல் எடுத்து திணிச்சு அப்படியே போ அப்படின்னு சொல்லிட்டு தருதுறீங்க. அவர் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே போகிறாரு. டோர் லாக் பண்ணல. டோர் லாக் பண்ணா பரவாயில்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே குளிக்கிறாரு. பாட்டு பேக்ரவுண்டில் அப்படியே பாட்டு அப்படியே குளிச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே எங்கள் ஜங்குக்கு தேவையானது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுட்டே இருக்குங்க ஒன் பை ஒன்றா. அப்படியே நீங்கள் நைட்டு சாரி கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா, அந்த சாரி வந்து அப்படியே வடிச்சிட்டு சரி ஓகே இது வைக்கிறேன், டைட்டாக அப் பண்ணிக்கோண்ணே, அப்புறம் உன்னுடைய ஷர்ட் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய ஷர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களோட சாரி அப்படியே அதில் மடித்து வச்சுக்கிறீங்க. ஸோ அப்படியே டைம் அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு அவர் வந்து குளிச்சுட்டு வராரு. திரும்ப ஒரு மாதிரி லவ்லி ஸ்பீச்சஸ் அப்படியே போயிட்டே இருக்குது. விட்டு ஜங்குக் டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், கார் வேலை வந்து நின்றுட்டுருக்கேன். சரி ஓகே, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். 5 மினிட்ஸ்டா, 5 மினிட்ஸ் மட்டும். 10 மினிட்ஸ் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை போடி போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறாரு. நீங்கள் இப்படி போயிட்டு கடன்னு குளிச்சுட்டு ஒரு 6 மினிட்ஸ் எடுத்துருப்பீங்க போல இருக்கா. என்னடி குளிச்சிட்டேன், நானும் கூடவே வந்துடுறேன்டா ப்ளீஸ். சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக கிளம்பிட்டீங்க. கேஷுவலாக 2 பேருமே அப்படியே போட்டு அப்படியே கிளம்பி வச்சு நீங்கள் வந்து அப்படியே உங்கள் வீட்டில் எல்லாம் அப்படியே சொல்லிட்டு பா அம்மா போய்ட்டு வரேம்மா, 1 வீக் தான், சரிம்மா கேட்காத ஏதாவது பண்ணுறேன், பத்திரமா போய்ட்டு வேணா. சரிங்க பா, நான் கிளம்புறேன், ஆசீர்வாதம். சரி ஜங்குக் நீயும் இதுக்கு இல்லை தப்பா நான் இன்னைக்கு பண்ணேன், அது திரும்ப நான் பண்ணுற மாதிரி இருக்கும், வேண்டாம் விடு. இல்லை ஜங்குக் ஃபார் த ஃபஸ்ட் டைம் போகிறோம், அதனால தான் 2 பேரும் சேர்ந்து வேணாடி ப்ளீஸ், எனக்கு பிடிக்கல விடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே கிளம்பிட்டீங்க. இங்கே அப்படியே ஒரு மாதிரி ஏக்கமாக அவங்க அம்மா பார்க்குறாங்க. அம்மா பாய் பா சரிம்மா பத்திரமா போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுறாங்க. நீங்கள் அப்படியே ஏர்போர்ட் போயாச்சு. உங்கள் கூட வந்து ஜிம்னும் ஆரமாக வர மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படியே தயாங்க சுகா இவங்க எல்லாமே அப்படியே ஜங்கு கூட அப்படியே போகிற மாதிரி இருக்குமா. பார்த்து பத்திரமா டே பருப்பே நாங்கள் எல்லாம் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்லுவேன். பேசுகிறோம்டா, வி ஆர் மேரிட் நோ. சரி எதுவும் பேசணுமா நான் மச்சான், ஓரமாக அனுப்பவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்படியே போயிட்டு நிற்பாரா. பேசி வச்சடா பருப்பே பார் டைம் ஆச்சு, இன்னொரு 1/2 தான் போறியா இல்லை? சாமியாக வர கொடுத்தாலும் பூசாரி அந்த பூசாரி போட்டு தள்ள போதுண்டி, எதுக்குடா? சரி பார்த்தேண்ணா கூடவே இருந்தாச்சு. தாலி கட்டினதுக்கப்புறம் தான் பிரிஞ்சு 1 வாரம் இருக்கணும்னு இருக்கு போல இருக்கும். எனக்கு அப்படியே வர்றது பார்க்கும். சரிடா இங்கே தான் இருக்க, என்னடா ரொம்ப ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு ஐகானிக் கெஸ்டர் இருக்குது. ஸோ என்னென்னா அப்படின்னா,
நீங்கள் வந்து அவருடைய 2 கையால் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி அவரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, அவர் வேணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அவருக்கு என்னென்னா, அவர் வந்து ஒரு கையால் உங்கள் இடுப்பு அப்படியே ஹோல்ட் பண்ண மாதிரி அவர் வந்து உங்கள் ஷோல்டரில் சாஞ்சார் அப்படின்னா அவருக்கு நீங்கள் நீடாக இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய கை விரல் வந்து உங்களுடைய கை விரலை மட்டும் டச் பண்ணும். 2 கெஸ்டர் இருக்குது அவருக்கு மட்டும். ஸோ அவருடைய கை விரல் மட்டும் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி டச்சியாக ஒரு மாதிரி சேர்ன்ற மாதிரி பண்ணுச்சு அப்படின்னா, என்னுடைய சரி விடு, 1 வீக் தானே, கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். பாய் நீயும் கூட வந்துடுற. டீ சரி ஓகே பாய் நான் கிளம்புறேன். இது மாதிரி நின்னா உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லதில்லை, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஏன்னா வைனே என்ன ஒரே மிஸ்ஸிங் ஆஃப் இந்தியாவாக இருக்கு. ஜெமன் ப்ளீஸ் எதுக்கு ஓட்டுறீங்க? சரி வா, ரொம்ப மிஸ் பண்ணுறியோ? சரி வீடு, உங்கள் தலையில் தான் எழுதிக்கினே யார் என்ன பண்ண முடியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் 2 சைடு அப்படியே போயாச்சு. அவர் இப்போது ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறாரு. சம்டைம்ஸ் வந்து ரோமிங்லேயே இருந்துகிட்ருக்காரு. உங்களுடைய ஞாபகம் அப்பப்போ வரதான் செய்யுது. இதான் ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து டீமும் வந்து பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவி அப்படின்றதுக்காக போயிருக்கீங்களா, ஸோ எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக ஒரு கால் கூட பண்ணல, நீங்களும் ஒரு கால் கூட பண்ணல. ஆனால் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் ஆகிக்குது. ஏன்னா ஆரம் மூலமாகவும் ஜிவன் மூலமாகவும் கன்வே ஆகிக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் டேரெக்டாக பேசிக்கவே இல்லை. ஸோ அந்த ட்ரிப் அப்படியே ஒரு மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. அவருக்குமே அந்த ஈவெண்ட்டு பார்ட்டி எல்லாமே கரெக்டாக நல்லபடியாக போயிடுச்சு. ஸோ அப்படி 2 பேரும் ரிட்டர்னு. நீங்கள் சாங்ஸ்லாம் செம்ம பக்காவாக சூப்பராக பாடியிருக்கீங்க, அது வந்து செம்ம ஹிட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இங்கே ஜங்குக்கு வந்து என்னடி பார்த்தாச்சா ஃபைனலாக அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜங்குக்கு வந்து முன்னாடி வந்துட்டார். அவர் தான் வந்து உங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. உங்களை ஆரம் ஜெமின் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. கூடவே வந்திருக்காங்க சுகா, ஜெயகோப் எல்லாருமே வந்திருக்காங்க. ஏன்னா நல்லா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாய்ஸில் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக அப்படியே சொல்கிறீங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஒரு 2 பொண்ணுங்களை வச்சு செக் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக தான் நீங்கள் போயிருப்பீங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னன்னா இருந்தாலுமே கூட ஒரு டவுட்டில் இருந்திருக்கும். இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு உங்களுக்கு. சரி ஜங்கு, எனக்கு ஓகே, உனக்கு என்னாச்சு? எனக்கும் நல்லா தான் போச்சு, ஒன்றும் பெருசால. என்னை ஃபீல் பண்ணலையப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கீங்க. அவர் ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு அப்படியே அவர் ஃபீல் பண்ண மாதிரி அவர் மூஞ்சில் ஒரு துளி அளவு கூட கிடையாது. நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. நீங்கள் முன்னாடி உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு பின்னாடி வந்து ஆரம்பம் ஜிமின்னு பேக் சைடில் இன்னொரு காரில் வந்து தயாங்க இவங்க எல்லாருமே வந்து இன்னொரு காரில் வந்துட்டுருக்காங்க. என்னடா ஃபீல் பண்ணல நீ அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக அப்படியே கேட்டுகிட்டே வரீங்க. மச்சான் லெவல் பேசியாங்கடா, டே என்னன்னு கேள்டா அட்டுங்கிட்டு வரியா? நம்மளும் அந்த காலையே வந்திருக்கலாம். பரதேசனை நீ தான் கூப்பிட்டு வந்த மச்சான், நாங்கள் பின்னாடி அந்த காலையே போயிடுறோம்டா, நீங்கள் போங்கடா. பரவாயில்லடா, உட்காந்து வாங்கடா, பெருசாக வந்துட்டானுங்க, அப்படியே டின்னர் முடிச்சுட்டு போயிடலான்டா. அதனால் மச்சான் இல்லைடா, அடங்குறியா? டின்னர் முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம், அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசிகிட்டே வரீங்க. சரிடி, சரி ஓகேடி அப்படின்னு சொல்லுவாரா. நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருந்துகிட்ருக்கீங்க. அவ்வளோதான், நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. அப்படியே ரெஸ்டாரண்ட் அப்படியே வருது. எல்லோரும் போய்ட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குங்க. நீங்களும் ஜங்குக்கும் பக்கத்தில் தான். ஜங்கு இது வச்சுக்கோ. வானாடி, ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது, எனக்கு பசி இல்லை, லைட்டாக ஒரு எடுத்துக்கிறேண்ணா. இது உனக்கு பிடிக்கும் தானடா? பிடிக்கும் தாண்டி, அதுக்காக என்னடி பண்ண முடியும்? போதும், லைட்டாக போதும்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி வச்சிட்டிங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூட் ஆஃப் ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லோரும் அப்படியே சாப்பிட்டாங்க. மச்சான் அப்புறம் எல்லாம் செட் அவுட் பண்ணிட்டியாடா? பார்த்துக்கடா, வைன் வேறு ரொம்ப வெறியில் இருந்திருக்கு, பார்த்துக்கோ. நீங்கள் அப்படியே சைடில் அப்படியே மறைக்கிறீங்க எல்லோரும். நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த ஸ்பூன் அப்படியே கையில் வச்சுக்கிட்டு குனிஞ்ச மாதிரி அப்படியே அந்த முழிப்போம் இல்லையா, அந்த மாதிரி முழிக்கிறீங்க. அட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே தயாங்க அப்படியே ஜிம்னுடைய தலையை அப்படியே கவுத்தி விட்டு உங்கள் தின்ற வழியை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறியா அப்படின்ற மாதிரி அழுத்தி விட்டுறாரு. என்னடா உண்மையை சொல்ல விட மாட்டேறீங்க?
என்னடா இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப பாசமாக இருக்குங்கோ. தெரியல, மூடி தின்னுடா. அவளே ரொம்ப கோவத்தில் இருக்கா, எதுக்கு உசுப்பேத்தி விட்றேன், நான் எத்தின்ட்டு வாங்க என் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. டேய் சரிடா சரி, ம் 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 சரி கிளம்பு பாய். ஏய் என்ன சாப்பிட்டியா? இல்லை இன்னும் கொஞ்சம் பாஞ்சிருக்கு, சாப்பிட்டு வரேன். சாப்பிட்ருவியா? ம் ஷூரா? சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ரொம்ப பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. என்னடியே பண்ணுற? எனக்கு பசிக்குது, நான் பொறுமையாக சாப்பிடணும், உனக்கே தெரியும். முன்னாடியே நீ பேக்கப் பண்ணிட்டு வந்துருக்கணும். சரி ஓகேடி ஓகே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை பார்க்கவே இல்லை. சரி காண்டு உங்களுக்கு அப்படி நீங்கள் சாப்பிட்டேன். பே பண்ணிட்டியா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு, வைப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரில் உட்காந்துட்டு வந்துட்டுருக்கீங்க சைலண்ட்டாக. ஏய் பேசுடி. இனிமேல் பேசவே இல்லை, சைலண்ட்டாக வந்துட்டுருக்குங்க. அவர் உங்களையும் பார்த்துட்டு இங்கே பாரு. ஏய் என்ன பாரு, என்ன ஜங்கு உனக்கு பிரச்சனை? ஏண்டி கோமா இருக்கியா என்ன? அதெல்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக திரும்ப வந்துட்டுருக்குங்க. ஏய் என்ன பாரு, கோமா இருக்கியா? ஏய் பாடுறா, இங்கே பாரு. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இடுப்புலாம் அப்படியே டச்சு அது பண்ணிகிட்ருக்காரு. ஜங்குக்கு நான் கடுப்பாகுது, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத, கைவிடு. ஏய் எதுக்கு சீரியஸ் ஆகிற? ஒன்றும் இல்லை, நான் சீரியஸில் ஆகலை, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கா, வர ஒன்றும் இல்லை. நீ ட்ரை பண்ணு. எங்கே என் வீட்டுக்கு போகிறோமா இல்லை கெஸ்ட் ஹவுஸ் போகிறோமா? இப்போயாவது கேட்டியே, கெஸ்ட் ஹவுஸும் போகிறோம். ஏன் என் வீட்டுக்கு? உங்கள் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு தாயே, என் வீட்டுக்கு தான் போகிறோம். போதுமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறோம். சரி வீட்டுக்கு போகிறீங்க. போனோடனே அங்கே டெய் இப்போ தானே வரேன், விட்டுறா டெய் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிக்கிறாரு. வாம்தாம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறீங்க. வர பார்த்து முறைக்கிறாடா, அவளுக்கு ஒரு ஆள் சொல்டா. அப்படி இறங்கிட்டு உங்ககிட்ட அப்படியே வருது. அவனுக்கே கொடு, சும்மா எதுக்கு நடிச்சிட்ருக்க, கிளம்பு. வந்தவொடனே அவங்ககிட்ட ஏறுறது. நீங்கள் அப்படியே ஹாய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட பேக் அப்படியே எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே கிளம்பிட்டு உள்ளே போகிறீங்க. வேண்டாடா போகடா போயிட்டான். உனக்கு என்ன பிரச்சனை? உன் அப்பங்கிட்டே இதே தவளை மேன்ட்ட வர. அவன் மேலே தான் பாசம் இருக்குது, அவன்கிட்டே அது அப்படியே மேலே இப்படி ஏறுது. பார் நான் கூவமாக இருக்கேன், ரொம்ப கூவமாக இருக்கேன். உன் டாடிக்கிட்டே உன் அப்பக்கிட்டே அப்பங்கிட்டே என்கிட்ட வராத தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே போயிட்டு சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்ருக்குங்க. டி வட வந்துடுறக்கண்ணா, அவகிட்ட போகாடாடி மேம் போகாடா, இன்னைக்குன்னு பார்த்தா நான் சொல்கிறேன் கேட்க மாட்டான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு பாமை தூக்கிட்டு அப்படியே மேலே போகிறாரு. அங்கே வீட்டில் வேலை செய்கிறவங்க அப்படின்றவங்களும் நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படியே பாமை தூக்கிட்டு அப்படியே மேலே போகிறா. அப்படியே ரொம்ப நேரம் அப்படியே விளாண்டுட்டே இருக்காரு. அப்புறம் பேமை விட்டுட்டு அப்படியே வருவாரா. பேம் திரும்ப பின்னாடியே வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே என்னடி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி இல்லையா? இது பாருங்க பாஸ், எனக்கு தெரியும் என் வேலையை பார்த்துக்கிறதுக்கு. என்ன சொன்ன பாஸா? நீங்கள் எதுவுமே கட்டுக்கவே இல்லை. அப்படியே நீங்கள் டிவியில் ஆன் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக ஆகுடி, உனக்கு எங்கே வலிக்குது? நான் பொறுமையாக போய்ப்பேன். இதோ வலிக்குதாவா இவ்வளோ? வீட்டு வர இருக்காங்க. காய்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு, என் லீவ் உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் 10 o'clock 10 o'clock வாங்க, ஓகேங்களா? இப்போ கிளம்பு. இல்லை சார் குக்கிங்லாம் அது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சுட்டு, இங்கே பாரு, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி தான் அப்படியே, அதாவது ஒரு முட்டியால் முட்டி போட்டுக்கிட்டு நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தொலையை தட்டிகிட்ருக்கிறாரு. என்ன பிரச்சனை? இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். உனக்கு என்னுடைய பிரச்சனை? உனக்கு புரியல? உனக்கு புரியலையா? சரி என்னால் கேஷுவலாக நடிக்கவே முடியலடி, இந்த பாரு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே முன்னாடி போகிறீங்க. என்னடி பிரச்சனை? இந்த பாரு நான் ஓரளவுக்கு மட்டும்தான் கண்ட்ரோல்டாக இருப்பேன்னு உனக்கே தெரியும். இந்த டென்ஷன் பண்ணனா நான் நானாக இருக்க மாட்டேன் உனக்கே தெரியும்.
இது இப்படி போகிற சொல்கிறது கேட்கலையாடி? நீ போயிட்டீங்க மேலே. இவளுக்காக என்னென்னவோ பண்ணேன், ஆனால் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாள. அப்படியே உட்காந்துட்டாரு. நீ அப்படியே மேலே போகிறீங்க. ஃபுல்லாக அப்படியே கேண்டில் லைட் டின்னரு. அங்கே அப்படியே ஒரு மாதிரி செம்ம டெக்கரேட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. நீ அப்படியே மேலே இருந்து அப்படியே எட்டி பார்க்குறீங்க. என்னது இது? ஆ, வெங்காயம், ஈர வெங்காயம் டி, எல்லாம் ஈர வெங்காயம். ஓ, காய வச்சுருக்கியா? சரி, ஓகே. அட்டிங்க இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே வேகமாக அப்படியே முடியாறாரு. நீங்கள் அப்படியே வேகமாக அப்படியே போகிறீங்க. ஏய் நின்றுடு, இதை பாடுறி, இந்த கடுப்பேத்தாத. என்ன பண்ணுவேன்? நன்றி, என்னால் முடியாது, என்னாலே முடியாது. இந்த பாரு, நான் வந்தேன்னு வையன். வேண்டாம், நீ வராது, போ. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தாண்டி. நின்றுடு, போகாடி. நான் போவேன் தான், உடனே முடிஞ்ச பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடுறீங்க. ஒன்றா செகண்ட் ஃப்ளோருக்கு அப்படியே ஓடுறீங்க. வேண்டாம், தயவு செஞ்சு அங்கே போகாத. சொல்கிறது எனக்கு கேட்குற மாதிரி இல்லைல்லவ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னாடி போய் ஓடியாராரு. நீங்கள் போய்ட்டு எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டீங்க போல இருக்க. பீத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க. அவர் மேலே வந்தோன்னே நீங்கள் அப்படியே கீழே இறங்கி வந்தீங்க. கீழே சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போய்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் போய்ட்டு அப்படியே ஒரு கார்டன்ஸ் அப்படியே ஆஃப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கீங்க. அந்த ஆஃப் பண்ண மேலேருந்து அந்த லைட்டோடைய பவர் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கா. ஸோ அவர் வந்து அப்படியே கீழே வந்துட்டார். நீங்கள் அந்த ஆஃப் பண்ணிட்டு அந்த டெக்கரேட் பண்ண ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ளே அப்படியே போயிருக்கீங்க. அங்கே அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நெட்டடாக அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போட மாட்டேன், இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி வீசிட்டா அது ஒரு ஓரமாக போயிட்டு விழுது. அவர் நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே கப்போர்டு அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி சிந்தட்டிக் சாரீ மாதிரி எப்படி இருக்குது. ஸோ அந்த சாரீ இப்படி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு போனீங்கன்னா அங்கே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டப்பு ஃபுல்லாக அப்படியே ரோஸ் பெட்டல்ஸாக போட்ட மாதிரி இருந்துகிட்ருக்கு. எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் ராஸ்கோ, ஆனால் எனக்கு ஒன்றும் குறையிலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ அவருடைய வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அவரால் வெயிட் பண்ண முடியல. ஸோ கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். நீங்கள் அந்த ட்ரெஸ்லாம் அப்படியே மாட்டிகிட்டு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு ப்ளஸ் வந்து சிந்தட்டிக் சாரீ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஷைனியாக இருக்கும். ஸோ ரொம்ப ஷைனியாக இருக்கும். ஒரு கோல்டன் அண்டு பீச் கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு கலர். ஸோ நீங்கள் இருட்டில் இருந்தீங்கன்னா பலன்னு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஷைனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலர் சாரி இப்படி வியர் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளில வரீங்க. அவர் அப்படியே அவங்க முன்னாடி எனக்கு தெரியும்டா ராஸ்கல் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஹேண்ட் அப்படின்னு நின்றுட்டுருக்காரு. இல்லை நான் வரல. அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா, பொறுக்கி 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 சரி 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 சரிடி சரி ரொம்ப காக்க வைக்காதான்னு முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் தலையை அப்படியே பிடிச்சது பண்ணுவாரா. நீங்கள் வந்து அவரோட கையை ஃபார் த ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நீடியாக ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அவரோட 2 கையும் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. அப்படியா? ஆமாண்டா, வந்தவொன்னே எனக்கு தான் தோணுச்சு. பட் ஆனால் இங்கே நீ சொல்ல விடவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. அவரோட ஹக் வந்து ரொம்ப டைட்டாக ரொம்ப ஒரு மாதிரி லவ்வாக மாறுது. 2 பேரும் அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்க அப்படியே உங்களை அப்படியே கொஞ்சம் தூரத்தில் நிற்க வச்சுட்டு எப்படி இவ்வளோ அழகாக இருக்கா டீ போ இல்லை உங்களுக்கு அப்படிங்களா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே முன்னாடி நீல் டவுன் பண்ணி காலை தூக்கு ஏன் குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலை அப்படியே அவரோட தைஸ் மேலே அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு ஆங்கிலேட் எடுத்து அப்படியே மாட்டி விடுறாரு. ஜங்குக் என்ன பண்ணுறேன்? அந்த கால் காமி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு உங்கள் காலுக்கு அப்படியே ஒரு முத்தம். என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட முடி அப்படியே பிடிச்சிப்பிங்களா கீழே விழுந்துடாமல் இருக்கிறதுக்கு. அது அப்படியே அந்த முடி அப்படியே டைட்டாக பிடிச்ச மாதிரி அப்படியே உங்களை அப்படியே தூக்கிக்கிறாரு.
ஜங்குக் என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வீட்டில் படுக்க வச்சிட்டேன். அவர் வந்து உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகிட்டு அங்கே மொத்தம் கிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் மேலே அப்படியே ப்ளே பண்ணுறாரு. ஒரு மாதிரி வைல்டாக இருக்குது, ரொம்ப வைல்டாக இருக்குது. ஜங்குக் வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. இவ்வளோ ஃபோர்ஸ் வேண்டாம் அப்படின்னும் சொல்லிகிட்டு இருக்குங்க. கண்ட்ரோலே இல்லை. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கலைஞ்சிட்டு அங்கங்கே அவங்க ட்ரெஸ்ஸஸ்லாம் பறந்துட்டு அந்த ரோஸ் பெட்டல்ஸு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே கலைஞ்சி சத்தறி போயிட்டு ரூம் ஃபுல்லாக ரொம்ப அலங்கோலமாக இருந்துட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் அப்படியே கிராஸ் ஆகிட்டு 2 பேரும் அப்படியே ட்ரெஸ்லெஸ் அப்படியே இருந்துகிட்ருக்குங்க. அவர் வந்து அப்பப்போ வந்து ப்ரெஸ் பாட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கார். வலிக்குது எனக்கும் தான், பட் ஆனால் அது எனக்கு வலிக்கலை. சரி எதுக்கு ஜங்குக்கு வேண்டாம் வலிக்குதான் ப்ளீஸ் ஜங்கு ப்ளீஸ் வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம் 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 அப்படின்றீங்க. பட் ஆனால் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே அதை பண்ணிகிட்டே இருக்கணும்னு தோணுது அவருக்கு. ஸோ அப்படியே படுத்துட்ருக்கீங்க. என்னடா இன்னொரு ரவுண்டு. ஐயோ முடியல வேண்டாம் ப்ளீஸ், என்னால் காலை ஸ்பிட் பண்ணவே முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே போச்சுக்கிட்ட மாதிரி அப்படியே சொல்லிகிட்டு இருக்கேங்க. நான் பார்த்துறேன்டி, நீ பார்த்துப்ப, ஆனால் என்னால் பார்க்க முடியல ப்ளீஸ் போதும். ஒரு மாதிரி அன்னியாகவும் இருக்கும், புரியும் வேண்டாம். என்ன என்ன அன்னியாக இருக்கும், புரியாத மாதிரி நடிக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரோட செஸ்ட்டில் அப்படியே அடிச்சுட்டு நீங்கள் அப்படியே போச்சுக்கிட்டீங்க. சரி 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 சரிடி பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவே அப்படியே எங்கள் ஜங்குக்கு தான் கால் வருது. யார் இந்த நேரத்தில் கால்? ஹலோ ஜங்கு, நீயடா? என்ன இல்லை இந்த மாதிரி டே ஆஃப்டர் டுமாரோ கான்செப்ட் ஃபிக்ஸ் பண்ணலாமா? அதுதான் நெக்ஸ்ட் வீக் பண்ணுங்கன்னு சொன்னேன்னடா. இல்லை ஜங்கு, இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம், என்னென்னு சொன்னீங்கன்னா ஓகேவா இருக்கும். அப்படியா? ஒயன் சொல்லு ஜங்கு, கான்செப்ட் இது என்ன பண்ணலாமா? எப்போ டைம் சொல்ல? டே ஆஃப்டர் டுமாரோ டே. நீ நீ எல்லாத்தையும் கேட்டு டிசைட் பண்ணடா. சரி ஓகே, நான் மார்னிங் கால் பண்ணுறேடா. ஓகே சார், நீங்கள் பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோன் கட்ட அப்படியே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. எங்கள் பாம் வந்து அப்படியே உங்கள் மேலே அப்படியே ஏறிக்கிறான். சரிடா சரி 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 சரிடா 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 பாம் குட்டி, இதை பாருடா பட்டு 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 சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போய் வச்சுட்டு தனியாக அப்படியே பால்லாம் விளாண்டுட்ருக்கேங்க. ஒரு மாதிரி கிளாஸில் அப்படியே எம்பி இது பண்ணிகிட்ருக்குது. நீங்கள் ஒரு மாதிரி இதெல்லாம் கோவமாக இருந்தீங்கல்ல, அதுக்கெல்லாம் திரும்ப அப்படியே சாரி கேட்டு அவங்க கூட விளாண்டுட்டு அப்படியே நீங்கள் கீழே போவீங்க. இங்கே அப்படியே பசங்க எல்லாருமே வந்துட்டானுங்க. என்ன என்ன கோலாம் சரி போச்சா? பாடுறா வீடு கிடக்கிற நிலமையை பார்த்தா எதுவும் சம்பவம் நடந்த மாதிரி தெரியல அவனு. ஏன்டா சரி என்ன பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்ணிட்டோம் சொல்லுங்கள். அதெல்லாம் நாங்கள் முடிச்சாச்சு, நீங்கள் முடிச்சாச்சா? என்னத்தை கேட்குறானே தெரியல. இல்லை நான் போய் பண்ணுறேன். மேலே தான் இருக்காங்க, வருவாங்க. என்ன மேலே இருக்காங்களா? மேலே இருக்கோம் வருவான்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, போயிட்டு நான் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கிச்சன் பக்கம் போயிட்டீங்க. என்னடா நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? முட்டை பொண்டா, அவள் இருந்த அவசரத்துக்கு வர வேலையை நம்மளாம் கழட்டி விட்டு போயிருப்பான். பட் என்னன்னு தெரில, நமக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு மரியாதைலாம் கொடுத்து கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்து நம்மளை அனுப்பிச்சி வச்சான். மூடிட்டு இரு, அவன் அப்போவே ரொம்ப அவசரப்பட்டான், விட்டுருப்பானா? போடா இவனே, மூடிட்டு உட்கார் அப்படின்னவே இங்கே வந்து ஜங்கு அப்படியே கலைஞ்சு போயிட்டு டவலோடவே வந்துட்டுருக்காரு. என்னடா எல்லாம் ரெடியா? நான் மட்டும்தான்டா. சரி நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வந்துடுறேன். பாடுறா அவன் எப்படி வரான் பாத்தியாடா? அவன் மேலெல்லாம் செவந்து போயிட்டு இருந்தது. நான் பார்த்துட்டேன் பார்க்கக்கூடாதான், நீ கரெக்டாக பார்த்துட்றான் பைத்தியக்காரா ஆட்டிங் அப்படின்னவே இங்கே ஜிம்மில் அப்படியே உட்காந்துக்கிறான். இங்கே ஜங்குக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தாச்சு கீழே. நீங்கள் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்து வச்சுக்கிட்டு வாங்கப்பா சாப்பிட்லாம். வேணாம், உன் புருஷனுக்கே கொடுமா.
நாங்களாம் ஃபினிஷ்டு, நீ முடிச்சுட்டு வாங்க அப்படின்னவே நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீ ஜங்குக்கு வராரு, ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு ஏய் போகலாமா, ரெடியா, அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கிளம்பியாச்சு. அந்த கான்செர்ட்டுக்கு இப்போ ரெஹர்சல், அந்த கான்செர்ட்டில் நின்றுட்டு இந்த ஆங்கிளில் பாடும்போது இப்படி இருக்கும், அந்த ஆங்கிளில் பாடும்போது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஹர்சல் போயிட்டுருக்கு. நீங்களும் தான் ரெஹர்சல் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 6 பாட்டுக்கு பாடுற மாதிரி இருக்கும். அந்த 6 பாட்டுமே ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ரொம்ப அப்படியே ட்ரெண்டிங்கில் போன சாங்ஸ் எல்லாமே. ஸோ அப்படியே ரெஹர்சல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்படியே களைச்சி போயிட்டு அப்படியே வந்துட்டுருக்கேங்க. இங்கே அப்படியே ஜங்குக்கு என்னடி ரொம்ப டயர்டாக இருக்குடா, தூங்கலாப்பா, ஏய் தூங்கலாம்டா, முடியல, உண்மையாலுமே முடியல, ப்ராமிஸ். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா படுத்து தூங்கியாச்சு. அடுத்த நாள் கல்யாண ரிஹர்சல் அதேமாரி போயிட்டுருக்கு. ஸோ இதேமாரி ஒரு 2 நாள் கண்டினியூஸாக ரிஹர்சல் அப்படின்னு போயிட்டுருக்கு. தேர்ட் டே வந்து கான்செர்ட். தேர்ட் டே கான்செர்ட்டுக்கு எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஜங்குக்கும் என்ன சொல்கிறது, ஒரே மாதிரி காஸ்ட்யூம், எல்லாருமே ஒரே மாதிரி காஸ்ட்யூம் தான். அதில் நீங்களும் ஜங்குக்கும் பர்டிகுலராக வந்து ரொம்ப ஒரு மைன்யூட்டாக தெரிகிற மாதிரி ஒரு காம்போ ட்ரெஸ் மாதிரி இருக்குது. 2 பேருமே ட்ரெஸ்லாம் அப்படியே போட்டு நீங்கள் போயிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. கால் உங்களுக்கு என்ன இப்போவா, வாய்ப்பில்லை, எனக்கு கான்செர்ட்டில் அது இருக்குது. இல்லை மேம், நீங்கள் கண்டிப்பாக வரணும். என்ன பண்ணுறேன்னு தெரியல. என்ன வேணும்? என்ன? ஒன்றும் இல்லை ஜம், வா. ஏய் என்ன சீரியஸாக இருக்குன்னு? இல்லை ஜம்மு, அந்த மூவிக்கு போயிருந்தேன்ல பாட்டு பாடுறதுக்கு, அவங்க இப்போ வந்து சொல்கிறாங்க ஏதோ ஒரு இதில் ட்ராக்கில் வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பாடணுமா? நான் முடியாதுன்னு சொல்கிறேன், ஆனால் இப்போவே வரணுன்றான்டா. நான் என்ன பண்ணுறேனே தெரில. ஐயோ அப்படியா, இரு ஆரம்பிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஜங்குக்கு வந்து கான்செப்ட் தான் முக்கியம், கான்செப்ட் பாரு, இத்தனை பேர் வந்துட்டுருக்காங்கடி, அதில் இது பண்ணிட்டு போக முடியாது, அது நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. இல்லை மேம், நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே வரணும், ஏன்னா வந்து இன்றைக்கி நைட்டு வந்து பாட்டு ரிலீஸ் பண்ணுறோம், உங்களுக்கே தெரியும் நைட்டு இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சாய்ஸஸ் யோஸ் மேம், ஏன்னா உங்கள் வாய்ஸில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட ட்ராக் வேணும், உங்களோட வாய்ஸில் ஆகணும்னா, புரியுதுங்களா? இல்லைனா செகண்டில் வந்து இன்னொரு பொண்ணுடைய வாய்ஸ், அதான் ஃபேமஸ் சிங்கர் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களோட வாய்ஸ். ஸோ சொல்லிட்டாங்க மேம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டு. உங்களுக்கு மனசே இல்லை, ஏன்னா நீங்கள் அதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஜங்குக்கிட்ட சொல்கிறீங்க, இங்கே ஆரம்பிக்கிட்ட சொல்கிறீங்க, எல்லோரும் போன்னு தான் சொல்கிறாங்க. ஜங்குக்கு மட்டும் போகாத, இந்த பார் உன்னை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க, போகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக் இல்லைடா. என்னடி நான் சொல்கிறேன்ல, வாடா வா. ஜங்குக் இதோ பார் வை, உனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும், பார்த்துக்கலாம் விடு, இது சும்மா ஜஸ்ட் விட்ரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் அப்படியே சொல்லிட்டு அவர் மட்டும் போயிட்டார். கான்செர்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங் வந்து ஜங்குக்கோட சாங்ஸ் தான் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ டீமாக தான் அது, செப்பரேட்டாக சோலோ சாங்ஸ் இருக்கிறதுல மட்டும் ஜங்குக்கு அப்படியே பாடுற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் வந்து சாங்ஸ்க்கு கூட வந்து அப்படியே லைட்டாக மூமெண்ட்ஸில் அப்படியே போட்டுட்டு சாங் பாடிக்கிட்டு இருக்காரு. இங்கே எப்போ என்ட்ரி, உங்களோட சாங்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஃபோன் வந்துட்டுருக்கு. நான் பேசுகிறேன் வைடா வை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அசிஸ்டண்ட், அதாவது எல்லாேருக்கும் பொதுவான ஒரு 2-3 அசிஸ்டண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட அப்படியே சொல்கிறீங்க, ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சாங்ஸ் அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே ஆரம் தான் வந்து அவங்ககிட்ட ஒயின் சொல்லுங்கள் ஆரம், என்ன பண்ணுற, இந்த ட்ராக் இதில் இல்லை, இப்படி வராது. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்ப அப்படியே உங்கள் டோனை அப்படியே திரும்ப இது பண்ணிகிட்ருக்குங்க. இந்த பார், நீ பேசாமல் போயிட்டு வந்துடு, நான் பார்த்துக்குறேன், உன்னோட சாங்ஸ்லாம் எண்ட் ஆஃப் த கான்செர்ட்டில் வச்சிடலாம், எண்ட் ஆஃப் த டைம் வந்தால் போதும், நீ எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 ஹவரில் முடிச்சிடுவல்ல, முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இப்போ தான் ஒரு மாதிரி உங்கள் மனசுக்கு அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. இன்னும் வந்து ஸ்டேஜெலாம் நின்றுட்டுருக்கீங்க. எங்கள் ஜங்கு வந்து உங்களை வந்து பார்த்துட்ருக்காரு. என்னடி இதை பிரச்சனையா, இதை முடியலையான்னு? இல்லை இல்லை ஜங்கு, ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் ஹெசிடேட் ஆகிற, ஏதாவது ரெஸ்ட் ரூம் மாதிரி போகணுமான்னு, பிறந்த போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆமாம், நான் போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே
ஆரம் ஆரம் ஐயா சொல்டா இவ்வளோ சாங் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறேன் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போயிட்டீங்க. நீங்கள் இங்கே வந்து சாங்ஸ்லாம் அப்படியே கண்டினியூஸாக அப்படியே போயிட்டே இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃபன்னி டாக்ஸ்லாம் பேசிகிட்ருக்காங்க. ஆர்மி ஸ்கூலில் ஒரு மாதிரி கேமு அந்த மாதிரிலாம் பண்ணி பேசிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஜங்குக் உங்களை வந்து தேடிகிட்டே இருக்காரு, திரும்ப பார்த்துட்டே இருக்காருன்னு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரும் வந்து ஏடா எல்லாம் எங்கே அவளை காணும், ரெஸ்ட் எடுக்கிறாலாம் முடியலையா, நான் போய் பார்த்துட்டு வரேன் இருங்க, நீங்கள் பாருங்கள் டி இருடா வருவா அவள் கொஞ்சம் முடியலைண்ணா அதனால தான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே ஆரம் வந்து விட மாட்டார். இல்லைடா நீ இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுறாரு. ஏன்னா போயிட்டு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ரூம்லேயுமே இல்லை. என்னாரம் சொல்லுங்க எங்கே அவள் இல்லை அவள் ரொம்ப ஒரு மாதிரி என்னாச்சு அவளுக்கு? நீ யோசிக்கிற மாதிரி இல்லைடா, ஜஸ்ட் அந்த சாங். என்ன சொல்கிறீங்க? அந்த ட்ராக்கில் ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான். அது 30 செகண்ட்ஸ்க்காக இப்போ போயிருக்காளா? 30 செகண்ட்ஸ் தான். அந்த 30 செகண்ட்ஸ் தான் அந்த சாங்கோட உயிரே கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுடா விடு, அவள் ஃபார் த ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கா, அதனால் ரொம்ப ஃபீல் பண்ண. அதனால தான் அதுக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்க, இப்போ தான் போடுமாப்பா எதுக்குடா எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து ரிட்டன் வந்துட்டுருக்கீங்க போல இருக்குது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டன் வந்துட்டுருக்கீங்க போல இருக்குது. கால் வந்து எடுக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வந்துட்டுருக்கீங்க. சரி ஓகே ஒரு 5 மினிட்ஸ் தான் வந்துடலாம், ரீச் ஆனவுடனே வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காலுமே எடுக்கல. அவருக்கு இன்னும் செம்ம டென்ஷன் ஆகுது. கால் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க போல இருக்கா, நீங்கள் ஃபோன் எடுக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்க, கரெக்டாக ஃபோன் கட் ஆகிடுச்சு. சரி ஓகே உள்ளே போய்ட்டு நேராக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வருவீங்க. அவருடைய சாங்ஸ் வந்து திரும்ப வந்து கண்டினியூ ஆனவுடனே அவர் திரும்ப அப்படியே கான்சர்ட் உள்ளே போயிட்டார். நீங்கள் வந்துட்டீங்க. ஹயாங் பார்த்துட்டாரு, அதாவது ஆரம் பார்த்துட்டு ஆரமே வந்து உங்களை கூப்பிட்டு வராரு. வாமா ஒன்றும் இல்லை ஜங்குக்கு அதுக்கு இல்லைம்மா ஒன்றும் இல்லை, நீ வா உன்னோட சாங் தான் நெக்ஸ்ட்டு, நீனும் ஜங்குக்கும் போமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே ஓகே நான் நல்லா பண்ணியிருக்கேன், என்னோடய வாய்ஸ்லாம் வரப்போகுது, நைட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஜாலியாக அப்படியே உள்ளே போகிறீங்க. இங்கே கான்சர்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உங்கள் சாங்கும் ஜங்குக்கூட சாங்கும் ரொம்ப ஒரு மாதிரி அது வந்து ரொமான்டிக் சாங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் ஜங்குக்கை பார்த்து பாடிட்டுருக்கீங்க. அவர் உங்களை பார்க்கவே இல்லை. இங்கே ஆர்மிஸ்லாம் வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் போய் நின்றுட்டுருப்பீங்களா, அவர் வந்து அப்படியே ரோமிங்லேயே அப்படியே பாட்டு பாடிட்டே இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. சரி ஓகே நான் வந்து ஆர்மிஸ்க்கெலாம் வந்து இது பண்ணிகிட்ருக்கான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் விட்டுட்டீங்க. கான்சர்ட் வந்து ஃபைனலாக முடியுது. நீங்கள் வந்து இந்த கான்சர்ட்டில் வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்க மாட்டீங்க இல்லையா, உங்ககிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதா இருக்கட்டும், இது பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லேட்டாக தான் நீங்கள் வந்து ரூமுக்குள்ளாலே வரீங்க. பார்த்தா எங்கள் ஜங்குக் அப்படியே வந்தியா ஜங்குக் வாய முடி ஐயா யாரும் எதுவும் பேசாதீங்க, தயவு செஞ்சு வெளில போங்க. எதுவும் பேசாடா, நான் தான் ஐயா நான் உங்ககிட்ட பேசலை, எல்லோரும் வெளில போங்க, நான் அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளில அனுப்பிட்டாரு. என்னடி தும்ரா எடுக்கும் முளைச்சிக்கா ஜங்குக் என்ன பேசுகிற எனக்கு புரியல. புரியல பார் என்ன பாரு பொய். சரி ஓகே சொல்லிட்டு போயிருக்கலாமே, அது கூட முடியல. நான் தான் சொன்னேன் இது வானா உனக்கு நிறைய சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு யாரையும் மாத்திர இல்லை புரியல. எத்தனை பேர் உனக்காக வந்திருக்காங்க, இதை தூக்கி கடாச்சிட்டு போகிற அளவுக்கு நீங்கள் இப்படி பிடிங்கிட்டியா ஜங்குக்கு? எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன்? நான் அதை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் அதனால். ஓகே நாங்கள் உனக்காக இங்கே இருக்கோமே அது யோசிக்கல அப்படி தானே ஜங்குக்கு? இல்லை ஆரம் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே ஆரம் மேனேஜ் பண்ணிட்டாரு, அதனால் ஆரம்பிக்கிட்ட சொல்லிட்டு மட்டும் போயிட்டேன், நான் தேவையில்ல போ. ஜங்குக் அப்படி இல்லை ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை 2 கையுமே நீங்கள் பிடிக்கிறீங்க. இதை பாரு செவ்வில் விட்டுருவேன், கொய்யை பிடிக்காது, கை விடு. ஜங்குக் அப்படி இல்லை, நான் ஃபீல் பண்ணன்றதுலாம் சரிதான், ஆரம் தான். என்ன ஆரமா? இதை பாரு என்கிட்ட சொல்லியிருக்கணும், நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் நீ போயிருக்கணும். அது என்ன அர்த்தம் எனக்கு புரியல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன்.
ஜங்கு புரிஞ்சுக்கோ ஜங்கு, எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? ஜஸ்ட் நான் தான் வந்துட்டேன். நீ ஆ வந்துட்டேன். சரி, எல்லாத்தையும் அப்போ நீ இதேமாதிரி மேனேஜ் பண்ணிருப்பில்ல, சரியா? ஆ, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுவேன் கரெக்டாக? ஜங்குக்கு எதுக்கு அப்படி கோவப்படுற? இதில் என்ன இருக்குது? ஏதோ பிரச்சனை ஆகலைல்ல? ம், அப்போ நீ என்கிட்ட சொல்லிட்டு போகலன்றது உனக்கு வருத்தமா இல்லைல்ல? ஆ, உனக்கு கொஞ்சம் கூட கில்ட் ஆகலைல்ல? ஜங்கு ப்ளீஸ் வேண்டாம், இங்கே எதுக்கு இவ்வளோ கத்திட்டு வர இருக்க? ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ரெண்டு கையும் பிடிக்க ட்ரை பண்ணுறீங்க. அவர் இந்த கையை உதறிட்டு அவரோட பாக்கெட்டுக்குள்ளே அதில் கை விட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே காலில் சுடு தண்ணி கொட்டின மாதிரி அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. இந்த பார், கிளம்பு, வீட்டுக்கு கிளம்புனி. ஜங்கு கிளம்பு, வீட்டுக்கு கிளம்புன்ட்டேன். போ. நீ எனக்கு தெரியும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் மூஞ்ச பார்க்கல திரும்பி நின்றுட்டுருக்காரு. ஜங்கு கையெடுன்ட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நின்றுட்டுருக்கீங்க. அவர் திரும்ப மூஞ்சி கூட பார்க்காம, நீ கிளம்புறியா இல்லைண்ணா? இல்லை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புறீங்க. கண்ணில் உள்ள தண்ணி கொட்டுது. இங்கே வெளில போகும்போது கண்ணெலாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே ரொம்ப கேஷுவலாக அப்படியே போகிற மாதிரி அப்படியே போகிறீங்க. என்னம்மா என்னாச்சு? இல்லை ஆரம், நான் கிளம்புறேன். அவர் உங்க கூட ஏதோ பேசிட்டு பொறுமையாக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் கிளம்புறேன். என்னம்மா ஏதாவது? இல்லை நான் கிளம்புறேன். ஜிம்மன், தயா, சுக்கு, ஜெகப், ஜென்னானா, நானா, சரிம்மா நீ பார்த்து, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே கிளம்பிட்டீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே கோவமாக அப்படியே நின்றுட்டே இருப்பாரா? டி என்னடா பண்ண? இதுக்குடா அனுப்புகிறேன்? பேசியாச்சா? மூடிட்டு வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கோட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் கைட்டி அப்படியே தூக்கி வீசிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. ஹாய் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே சீலிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்ருப்பாரா? டீ மச்சான், டி பேசாதீங்களா, சும்மா கடுப்பேற்றிட்டு வெறுப்பாகுது எனக்கு. ஏய் கிளம்பு, ஏதாவது ரெசார்ட் அந்த மாதிரி புக் பண்ணுங்க போகலாம். என்னது ரெசார்ட்டா? என்ன மச்சான் பேசுகிறேன்? அங்கே ஓயினு இந்த பார், அவளை பற்றி பேசாதுங்கன்ட்டேன். ரெசார்ட் புக் பண்ணுங்கள் போகலான்னு சொன்னேன். கேட்குதில்ல, அதை மட்டும் பண்ணுங்கள் மூடிட்டு. அப்புறம் ஏதாவது டீ உட்கார போகலாம் இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுகா தான் அப்படியே புக் பண்ணுறாரு. இங்கே அப்படியே ரெசார்ட்டில் தான் ஃபுல்லாக செம்மக்குடி எல்லாருமே தான். இங்கே வந்து ஜங்கு தான் மொரட்டு குடி அப்படின்ற மாதிரி குடிச்சிட்டு இங்கே வந்து தர்றா நான் கிளம்புறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளாடி இப்படி வந்துட்டுருக்காரு. டீ மச்சான் இல்லை காலையில் என் பொண்ணுடைய அங்கே கோமா நான் பார்த்துக்கிறேன் கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கார். உங்களுக்கு தான் ஃபோன் வந்து நீங்கள் வந்து எடுக்கவே இல்லை. காலை இன்றி மாற்ற பற்றியா அவளுக்கு திமுரு கொழுப்பு எடுத்து தெரிகிறவ. அதான் பெரிய இது அதை ஜங்குன்னு ஆடுறான். சொல்லாத பண்ணுறது அளவுக்கு அவள் ஆடுறான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஒரு மாதிரி அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. பார்த்தா எல்லாமே ஓப்பனில், கதவு எல்லாமே ஓப்பனில் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பெட்டில் அப்படியே படுத்துட்டு அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு படுத்துட்ருக்குங்க. ஏய் கதவு தர்றே. கதவு திறந்துதான் இருக்கு. திறந்துதான் இருக்கு. ஓ திறந்தா இருக்கா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் அப்படியே தூக்கி வீசிட்டு, எந்திரு. நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்குங்க. அதான் படுத்துட்டு இருந்திருப்பீங்க, இப்போ உட்காந்துட்ருக்குங்க. என்ன எந்திரின்னு கால் விழுந்ததில்ல? இல்லை. என்ன எந்திரிச்சிட்டேன். என்ன எதுக்கு போடுற? எதுக்கு போடுறேன்னு கேட்டேன். நான் ஏதோ அவர் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் இடுப்போட அப்படியே ஹோல்ட் பண்ணுறாரு. புரியுது உங்களுக்கு? தள்ளு. என்ன இதுக்கு தள்ளுற? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கலையா? தப்பார் தள்ளு. சங்குக்கு என்ன போ, உங்ககிட்ட சொல்லாமல் போன தப்பு தான். அதுக்கு கேளு. அது என்ன வேறு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க நீ? இந்த பாரு சங்கு, உங்ககிட்ட சொல்லாமல் நான் எதுவும் பண்ணல.
ஓகே நான் கேட்டேன், உனக்கு புரியும், நான் என்ன ஃபீல் பண்ணணும் எல்லாமே தெரியும். அதையும் தாண்டி தானே நீ சொன்ன போக வேணாம். 30 செகண்ட்ஸா? பட் அந்த 30 செகண்ட்ஸ்னால தான் எனக்கு போகுதுன்றப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் உனக்கு புரியல. சரி அதுக்கு போ, அது இப்போ என்னடி? அத்தனை பேர் வந்திருக்காங்கடி, மேனேஜ் பண்ணிட்டேன்ல ஜாங்கு. என்கிட்ட சொல்ல, நீ சொல்லிடணும்ல, எனக்காக நீ யோசிச்சிருக்கணும்ல. சரி சரி, என் மேலே தான் தப்பு, அதுக்கு உன் மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சப்போ என்கிட்ட எதுக்கு கத்துற ஜாங்கு? தெரிலடி, தெரில. நீ நீ மட்டும் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல, எனக்கு அப்படி தான் இருக்கும், அப்படி தாண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போய் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே கட்டி பிடிக்கிறாரு. எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஜங்குக்கு எனக்கு கோவமாக இருக்கு. எனக்கு ஒன்றும் கோவமாக இருக்கு உன் மேலே, ரொம்ப 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாலின்னு உங்கள் கழுத்தமெல்லாம் அப்படியே பிடிச்ச மாதிரி இப்படி உங்ககிட்ட இன்னும் முத்த கொடுக்கலையே தவிர ரொம்ப ஒரு மாதிரி நீடியாக ஃபீல் பண்ணுறாரு. தலை ஜங்குக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். என்ன அருவருப்பாக இருக்கா? எதுக்கு? எனக்கு ஒரு மாதிரி மனசே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கும் தான் இருக்குது, எனக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட லிப் அப்படியே ஸ்குவீஸ் பண்ணி வெடிச்சாங்க. வேண்டாம், வேண்டாம், எனக்கு வேணும், எனக்கு வேணும்டி, வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே ஒரு மாதிரி வைல்டாக அந்த கேஸ் அப்படியே போகுது. உங்களால் அதை ஸ்ட்ரகிள் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறீங்க. என்னடி? வேண்டாம், எனக்கு பிடிக்கல, உன் மேலே நான் கோவமாக இருக்கேன். ஆனால் நான் அதை விட கோவமாக இருக்கேன். அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் தருவானா? நான் தப்பு பண்ணல ஜாமு, நான் பண்ண தப்பு சரி பண்ணிட்டேன், சாரி கேட்டேன். அதை புரிஞ்சுக்கிற தன்மை உனக்கு இல்லை, என் இடத்துல நீ யோசிக்கிற தன்மை உனக்கு இல்லை. உன்னோட பண்டத்தை எப்படி பேசாத, தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு அப்படி நீங்கள் வெளில போகிறீங்க. திரும்ப அப்படியே உங்களை வந்து அப்படி பேக்கப் பண்ணி அப்படியே தூக்கிட்டு வராரு. ஃபிட்டி சங்குக்கு என்ன பண்ணுற, தள்ள சொல்கிறல. என்ன கோமா இருக்கியா? ஆமாம், தள்ள, கையிடு, தயவு செஞ்சு கையிடு. நான் இப்படி பிடிச்சா என்ன மீனிங் ஒன்று தெரியும்ல, என்ன மீனிங் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா என்ன மீனிங் உனக்கு புரியும்ல, என்னோட பாடி லாங்குவேஜ் என்ன பேசுன்னு உனக்கு புரியும்ல. தள்ள, எனக்கு இப்போ கோபமாக இருக்குது, தனியாக இருக்கணும் தங்கோ, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். முடியாதா? ஆனால் என்னாலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. திரும்ப அப்படியே வந்துட்டு உங்களை வந்து அந்த வாலில் பின் பண்ண மாதிரி அப்படியே உங்களை வச்சு அப்படி நெருக்கிட்டுருக்காரு. என்ன பண்ணுற, தள்ளுன்னு சொல்கிறேன்ல. எதுக்கு போடுற? இந்த பார், எனக்கு அழுறதா பிடிக்காதுன்னு தெரிஞ்சே நீ அழற, கண்ணை தொடடி அப்படின்னு சொல்லிட்டு அவரே இப்போ கண்ணெலாம் அப்படியே தொடச்சி விடுறாரு. தள்ளுங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளிகிட்டே இருக்கீங்க. அவருக்கு ரொம்ப கடுப்பாகுது நீங்கள் தள்ளி விடுறது. உங்களை போய் இறுக்கி அப்படியே நெருக்கிற மாதிரி இப்படி உங்களை வாழை வச்சு அப்படியே நசுக்கிற மாதிரி போய் உங்களை மாதிரி அழுத்திட்டே இருக்காரு. தள்ளுன்னு சொல்லிட்டேன், ப்ளீஸ்லேயும் எவ்வளோ எதுக்கு இப்படி பண்ணுற? நீ எதுக்கு இப்படி பண்ணுற? நான் அப்படி தான் உனக்கு தெரியாதா? தெரியும், ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு. தள்ளு. சரி இந்த பாரு என்று சொல்லாத, நீ எதையும் செய்யாதா, எனக்கு இப்படி தான் கோவம் வரும், உனக்கு தெரியும்ல. தெரியும், இந்த மாதிரி முட்டாள்தனமாக நீ எதாவது பண்ணுவேன் எனக்கு தெரியும், முட்டாள்தனமாக தான் பேசுவேன் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் என்னால் தாங்கிட்டு இருக்க முடியாது எல்லா நேரத்துலையும், புரியுதா? தள்ளு, எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும், சும்மா எப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிகிட்டே இருக்குங்க. ஆனால் அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, தள்ளி விடுறது. அவர் கிட்ட வர நீங்கள் தள்ளி விட ரொம்ப பிடிக்கலையா? திரும்ப அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக அப்படி முத்து கொடுக்குறாரு. உங்களால் ஸ்ட்ரகிள் பண்ணவே முடியல, மூச்சு கூட விட முடியல. அவர் ஆல்ரெடி வேறு குடிச்சிட்டு வேறு இருக்காரா, அந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே தள்ளி விடுறீங்க. சங்குக்கு உனக்கு இவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். இந்த பாரு என்னை தள்ளி விடாத, எனக்கு இன்னும் கோவம் மாதிரி. இந்த பாருன்னு சொன்னேன், என்னால் முடியாது. தள்ள சங்குக்கு, ஏன் சங்குக்கு இப்படி பண்ணுற? எனக்கு பிடிக்கல, இந்த மாதிரி நீ பண்ணாத
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. திரும்ப அப்படியே உங்களை வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணுறாரு. அதே மாதிரி தான் முத்து கொடுக்குறாரு. அங்கங்கே டச்சஸ்லாம் அப்படியே டீப் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் தள்ளி தள்ளி விடுறீங்க. நீங்கள் அப்படியே சத்தமாக அப்படியே கத்துற மாதிரி பேசவும் இங்கே பேமுக்கு காது கேட்டு அப்படியே பேம் அப்படியே ஓடி வந்துட்டு இங்கே வந்து ஜங்குக்கு மேலே மேலே அப்படியே ஏறி ஏறி இது பண்ணிகிட்டே இருக்கான். இல்லைடா, நான் சண்டை போடுறேனா? அவகிட்ட நான் சண்டை போடுறேனாடா? அவ பண்ணுறது தப்புடா, தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பேம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு செல்லமாக அப்படியே பேசிகிட்ருக்காரு. அதுக்காட்டி நீங்கள் அப்படியே இன்னொரு ரூம்குள்ளே போய்ட்டு கதை சாத்துக்கிட்டீங்க. டி முன்னால் தான்டா, இல்லை முன்னால் தான். கதவை தர, கதவை தரேன்னு சொல்லிட்டேன், மரியாதை கதவை தர. நான் கதவை தட்டிகிட்ருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் ஆனால் கதவை திறக்கவே இல்லை. ஜங்குக்கு மரியாதை போய்டு ஜங்கு, நான் தனியாக இருக்கணும் ப்ளீஸ், ஒரு 5 minutes விடு, நானும் வந்துடுறேன். முடியவே முடியாது, கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ரூம்குள்ளே இருந்தால் நம்மளே வந்து இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்க, அந்த ரூமுக்கு உள்ளால இருக்கிற பால்கனி நீங்கள் போயிட்டீங்க. டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்குங்க. ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிருக்கும். இங்கே வந்து கதவை தட்டுறது விட்டவே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே தட்டிகிட்டே தான் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் இப்படி தான் ஒரு மாதிரி கூல் ஆகிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ்லாம் அப்படியே பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. கதவை என்ன ஜங்கு பிரச்சனை உனக்கு? தாண்டி எனக்கு பிரச்சனை. சரி கத்தாத. எவ்வளோ கொழுப்பு இருந்தா கதவை நீ மட்டும் சாத்திட்டு நீ மட்டும் உட்காந்துட்ருக்கா? எனக்கு முடியல, அதனால சாத்திடுறேன். என்னடா அப்போ உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த ஃபேஸ் வாஷ் பண்ண அந்த இது முகம் கழுவுன அந்த ஈரோலாம் வந்து உங்களுடைய செஸ்ட் பாக்கெட்லாம் அந்த டிஷர்ட்லாம் அப்படியே இருக்குது. அவர் டக்குன்னு அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே அப்படியே டீப்பாக அந்த கேசஸில் அப்படியே போகுது. அங்கங்கே அந்த டச்சஸில் அப்படியே ப்ளே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து ரூமுக்குள்ளாலே அப்படியே உங்களை வந்து திரும்ப அப்படியே பேக்வேர்டாக நடக்க வச்சு அப்படியே போயிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே அவருடைய முடியை பிடிச்சி அப்படியே இழுத்துக்கிறீங்க. இதுக்கு நான் இவ்வளோ படுத்துகிறேன், இதுக்கிட்டே நான் இவ்வளோ படுத்துகிறேன். தெரியும்லடி, தெரிஞ்ச அப்புறம் பண்ணா இந்த கோவம் வராமல் என்ன பண்ணும்? தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாத ஜங்கு, என்னால் முடியல ப்ளீஸ். ஜஸ்ட் நீ என்ன புரிஞ்சு பண்ண நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள அந்த கன்வர்சேஷன் அப்படியே போயிட்டே இருக்குது. ப்ளஸ் அப்படியே அவரோட கை உங்கள் மேலே அப்படியே ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து வலிக்கிற மாதிரி இருக்குன்னா அவரோட முடிவு பிடிச்சி அப்படியே பிடிச்சி இழுக்கிறீங்க. சரி முடியல, என்னாலையும் முடியல, தயவு செஞ்சு கைடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படியே ப்ளே ஆகுது. உங்களோட கை அங்கங்கே அவர் மேலே அப்படியே ப்ளே ஆகுது. 2 பேருமே இப்போ வந்து ஒரு மாதிரி வைல்டான மேக்கவுட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அப்படி முடிஞ்சிட்டு உங்கள் பக்கத்தில் உங்களை அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு போதும் வேண்டாம், உனக்கு எனக்கு வேணும் வேணும், ஆல்ரெடி காஞ்சி போய்ட்டுருந்தேன், சார் இன்னும் விருப்பத்துற மாதிரி பண்ணோம். வேணாம், மூச்சு கூட விட முடியலடா, எல்லாம் முடியும் தாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். சீக்கிரமாக நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக நான் நெக்ஸ்ட் பாட்டோட வரேன். ஓகேடா, பாய்.